இந்த மேல பூத்தூவுற பழக்கத்தை எல்லாருமே நிறுத்த முயற்சி பண்ணுங்க. இங்க நம்மளை விட யாரும் பெரிய ஆளும் இல்லை. மாலை போட்டு கும்பிடுறதுக்கு யாரும் இங்க தெய்வம் எல்லாம் இல்லை, அவதார புருஷர்களும் இல்லை. 2-3 நாளா பிரச்சாரம் போகும்போது பெட்ரோல் பேங்க் பூரா நம்ம பார்க்கிறோம். ஆட்டோ ஓட்டுநர்கள் இரவுல இருந்து இப்ப வரைக்கும் வரிசையில நிக்கிறாங்க. தயவு செய்து மாலை மரியாதைகளை நாம் இதோடு நிறுத்திக்குவோம். இந்த மாலை வாங்குற காசு ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு மாறும். என் மேல பூத்துறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. வெட்டியா துட்டு தரையில தான் போகுது. மாலை வேண்டாம், உங்க ஷால் மரியாதை வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க ஷாலுக்குரிய பணம் என்ன தரீங்களோ அது ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திடம் பேசி அவர்களுக்கான உதவி தொகையாக இன்றைய ஒரு நாள் பிரச்சாரத்தில் நாம பயன்படுத்துகின்ற எல்லாரும் என்னமோ ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சதையும் போடாதீங்க. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் சுயமரியாதை எதிர்பார்க்கிறோங்க. நான் பெரிய ஆளும் இல்லை, இங்க சின்ன ஆளும் இல்லை. மாலை போட்டு கும்பிடுறதுக்கு யாரும் இங்க தெய்வம் எல்லாம் இல்லை, அவதார புருஷர்களும் இல்லை. உங்களை மாதிரி இப்ப நான் யாரும் காமிக்கிறதுக்காக வர்றோம். ஆனா எப்ப நான் உங்ககிட்ட வேலை செஞ்சு பேர் வாங்குறனோ அன்னைக்கு உங்களோட மரியாதையை நான் ஏற்றுக்கிறேன். நீங்க வேட்பாளர் என்பதற்காக இன்றைக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அங்கேயே அந்த மாலையை வச்சிருங்க. நன்றி. முதல் கட்டமா பாட்டாளி மக்கள் கட்சியோட பகுதி செயலாளர் 2500 ரூபாய் தந்திருக்கிறாரு. இதுல சேகரமாக எல்லா இதை கைப்பிடிங்க, நான் எப்படி வாங்கிறேன்னு சொல்றேன். இது எல்லாமே நாம வாங்குற மடிப்பிச்ச இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு படிப்பு செலவுக்காக இந்த பணம் கொண்டு செல்லப்படும். யாரையும் அவதார புருஷர்களா மாத்திர, தெய்வ பிரிவியா மாத்திர இந்த வழிபாட்டு மனோநிலை நமக்கு வேண்டாம். தோழர்களாக கை போட்டுக்குவோம், கஷ்டத்துல ஒண்ணு சேர்த்துக்குவோம், நல்ல சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவோம், சாப்பாடை பகிர்ந்துக்கிடுவோம். எனவே இதை எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இந்த மேல பூத்தூவுற பழக்கத்தை எல்லாருமே நிறுத்த முயற்சி பண்ணுங்க. இங்க நம்மளை விட யாரும் பெரிய ஆளும் இல்லை.